டீடாக்ஸ்னா என்ன, டீடாக்ஸ் டயட்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அது பண்ணுறதோட நன்மைகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பிறந்ததுலேருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துட்டுருக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டீடாக்ஸ். கழிவுகளுடைய நச்சுத்தன்மையுடைய வெளியேற்றம். சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம், அசுத்தமான காற்றை வெளியில் விடுறோம். இது சுவாச மண்டலம் மூலமா நடக்கக்கூடிய டீடாக்ஸ். சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து சத்தையும் சக்கையும் தனியாக பிரிக்கிற ப்ராசஸ் டைஜஷன். சத்தை உடம்பு உறிஞ்சிக்குது. இந்த சக்கைகளை, திட கழிவுகளை, திரவ கழிவுகளை, கெமிக்கல் கழிவுகளை வெளியில் அனுப்புறது யூரின் மூலமா, மோஷன் மூலமா. இது கழிவு வெளியேற்றம் டீடாக்ஸ். நம்ம ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டாலோ, அஜீரணம் ஏற்பட்டாலோ, இன்ஃபெக்ஷனால உடம்புக்குள்ள சளி கழிவுகள் உருவாகுது. இது வெளியில போகிறது ஒரு டீடாக்ஸ். வியர்வை மூலியமா நம்ம உடம்பு டீடாக்ஸ் பண்ணிக்குது. உடம்புக்குள்ளேயே கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ளேயே செல்ஸ் தன்னை சுத்தப்படுத்திக்கிற ப்ராசஸும் பண்ணும். இந்த மாதிரி உடல் தனக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை தானே வெளியில அனுப்புற ப்ராசஸ்க்கு பேரு டீடாக்ஸ். டீடாக்ஸ் டயட்னா என்ன? நம்ம ஜீரண மண்டலம் எப்போ ரொம்ப குறைவா வேலை செய்யுதோ அப்பதான் இந்த கழிவு வெளியேற்ற வேலைகள்லாம் உடல்ல அதிக அளவுல நடக்க ஆரம்பிக்கும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நைட்டு நீங்க தூங்குற நேரத்துல அப்ப எதுவுமே சாப்பிடல, வயிற்றுல எந்த விதமான உணவும் இல்லை, அப்போ ஹீலிங் வேலைகள் அதிகமா நடக்குது. அதனாலதான் தூங்கி எழுந்தோம்னா நம்ம ரொம்ப ரிஜுவனேஷனா ஃபீல் பண்றோம். இதையே பகல் நேரத்துல நடக்க வைக்கிற ஒரு ப்ராசஸ் பேரு ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங்கை முறைப்படி நம்ம பண்ணும்போது உடம்புல ஹீலிங் வேலைகள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஃபாஸ்டிங் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நேச்சர் கியூர் டயட், இயற்கை உணவுகள், சமைக்காத உணவுகள். இதை எடுக்கும்போது வயத்துல டைஜஷன் லோடு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடம்பு ஹீலிங் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். உடம்புலேயே நடக்கக்கூடிய இந்த நேச்சுரலான டீடாக்ஸ் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த ஃபாஸ்டிங் அண்ட் நேச்சர் கியூர் டயட். அதுதான் டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ். தவறான உணவுகளை சாப்பிட்றத குறைக்கிறது மூலியமாகவே உடம்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மூலிமா உடம்பை ஹீல் பண்ண முடியும். சரியான முறையில் தண்ணி குடிக்கிறது, சரியான தூக்கம், உடம்புக்கு தேவையான மிதமான பயிற்சிகளை கொடுக்கறது, நம்ம உயிராற்றலை உறிஞ்சக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள்லேருந்து விலகி இருக்கிறதும் கூட. உடம்புடைய டீடாக்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில வேலைகளை செஞ்சாலே போதும், உடம்பு தன்னைத்தானே பார்த்துக்கும்.